பொதுவாக துதியை குறித்து மக்கள் மத்தியில் இருக்கிற காரியம் என்னன்னா, எப்போ துதிப்பாங்கன்னா ஜெபத்துக்கு பதில் வந்த பிறகு. திருமணமாகணும் ஏற்ற வரணம் தாங்க, ஏற்ற வரணம் தரங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. இப்போ என்ன செய்யணும்? அப்படியே ஜெபத்தை துதியா மாற்றணும். ஏற்ற துணையை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. ஏற்ற நேரத்தில் என் திருமணத்தை செய்து வைப்பீர நன்றி. நான் கேட்ட குழந்தையை தருகிறீரே உமக்கு நன்றி. உம்மிடத்திலிருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததுக்காக நன்றி. எனக்கு வேலை கிடைத்ததற்காக நன்றி. எனக்கு அந்த பிரச்சனையின் மேல் வெற்றியை தந்ததற்காக நன்றி. அந்த வியாதியை சுகமாக்கினீரே நன்றி. இப்படி நன்றி சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யறீங்க? பதில எடுத்துக்கொள்கிறீர்கள். பொதுவாக மக்கள் என்ன பழக்கம்னா, வெற்றி வந்த பிறகு ஆண்டவரே உமக்கு நன்றியும்போ. ஆண்டவரே உமக்கு உண்மையா இல்லையா? எத்தனையோ பதில் நமக்கு வந்துருச்சு. நிறைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து நன்மையா பெற்றிருக்கிறோம். என்ன சொல்றோம்? நன்மை கிடைச்ச பிறகு நன்றி சொல்றோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிடைக்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும், கிடைக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கணும், கிடைக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கணும்.